தஞ்சாவூரில் சித்த மருத்துவரை காரில் கடத்திய கும்பல் போலீசில் சிக்கினர். தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி கொடுத்ததற்கான கமிஷன் தொகையை தராததால் ஆத்திரத்தில் மருத்துவரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தஞ்சாவூர் மானோஜிப்பட்டி போஸ்டல் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் இலக்கியன். 29 வயதான அவர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் சாலையில் உள்ள முனிசிபல் காலனியில் ஆயுர்வேத கிளினிக் வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் இலக்கியன் தனது வீட்டை புதுப்பிப்பதற்காக தனியார் நிதி நிறுவனத்தில் 92 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இந்த கடனை வாங்குவதற்கு மானோஜிப்பட்டி கண்ணியம்மாள் நகரைச் சேர்ந்த விஜயானந்த் என்பவர் உதவியாக இருந்துள்ளார். இதற்காக விஜயானந்த் 10 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்டுள்ளார். அதனை தருவதாக இலக்கியனும் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் தொகையை பெற்றுக்கொண்ட நிலையில் இலக்கியன் கமிஷனாக 1.5 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளார். 10 லட்சம் ரூபாய் கமிஷன் கொடுப்பதாக கூறிவிட்டு தற்போது 1.5 லட்சம் மட்டும் கொடுக்கப்பட்டதால் விஜயானந்த் இலக்கியனிடம் தகராறு செய்துள்ளார். ஆனால் இலக்கியன் இது குறித்து எந்தவித பதிலும் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயானந்த் கடந்த 9ஆம் தேதி இரவு கிளினிக்கில் இருந்த இலக்கியனை தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஆட்டோவில் கடத்தி சென்றுள்ளார். இலக்கியன் வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். பின்னர் இது குறித்து தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது ஆட்டோவில் வந்த சிலர் இலக்கியனை கடத்தி சென்றது தெரிய வந்தது. அந்த வாகன பதிவெண்ணை வைத்தும் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை வைத்தும் தேடியதில் சித்த மருத்துவரை கடத்தி வைத்திருந்த மணிகண்டன், விஜயானந்த், சந்திரரூபன் உள்ளிட்ட 5 பேரையும் போலீசார் கட்டம் கட்டி தூக்கினர். அவர்களிடமிருந்து இலக்கியனையும் பத்திரமாக மீட்டனர். இதனை அடுத்து பிடிபட்ட 5 பேர் மீது ஆட்கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். கடன் வாங்கி கொடுத்ததற்கான கமிஷன் தொகையை தர மறுத்ததாக சித்த மருத்துவரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் தஞ்சாவூரில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.